நான் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சோடனே டெய்லி இந்த ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெயிட்டை டெய்லி செக் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. டயட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஒர்க் அவுட்டை கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன், என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணேன். ஆனா என்னோட வெயிட் மட்டும் வாரம் ஃபுல்லா ஒரே வெயிட்ல இருந்தது. எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு, டென்ஷன் ஆனேன், இதெல்லாம் விட்டுலாம் தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வாட்டர் ரிட்டன்ஷனா கூட இருக்கலாம், இல்லைன்னா மசில் பில்ட் ஆகும் போது ஒரே வெயிட்ல தான் இருக்கும், ஆனா சைட் பை சைட் ஃபேட் லாஸ் ஆகிட்டு இருக்கும். இது கூட ரீசனா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட ப்ராக்ரஸ் மெஷர் பண்ற மெத்தடை மாத்திக்கிட்டேன். டெய்லி செக் பண்ணிட்டு இருந்த வெயிட்டை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு செக் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பாடியை மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்ட்ரென்த் லெவலை செக் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட டெய்லி எனர்ஜி லெவலை செக் பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமா எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சது, என்னோட பாடியோட ஷேப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது, என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, என்னோட எனர்ஜி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணக்கு அப்புறமா தான் இதெல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். உங்களோட ப்ராக்ரஸை நீங்க எப்படி செக் பண்ணீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபிட்னஸை பத்தியோ டயட்டை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.